வெல்கம் டு சேஷாத்வீப். ஒரு காலத்தில் ஹீரோக்கள் மட்டுமே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த நிலைமை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின்கள் எந்த விதத்திலும் குறைஞ்சவங்கள அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அந்த ஹீரோயின்களுக்கு இருக்கும் ரசிகர்கள், பெயர், புகழ், அவர்கள் நடித்த படத்தோட வெற்றி இதையெல்லாம் தீர்மானித்து அந்த அடிப்படையில் அதிக சம்பளத்தை டிமாண்ட் பண்ணுறாங்க. இதனால் தயாரிப்பாளர்களும் வேறு வழி இல்லாமல் அவங்க கேட்குற சம்பளத்தை வாரி இறைக்கிறாங்க. அப்படி இந்தியாவில் அதிகமாக சம்பளம் வாங்கும் டாப் 10 நடிகைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தீபிகா படுகோன் அதிகமாக சம்பளம் வாங்க நடிகையில முதலிடத்துல இருப்பது இவங்க தான். அந்த வகையில ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 15 முதல் 30 கோடி வரை சம்பளம் வாங்குறாங்க. கடைசியா இவங்க நடித்த ஜவான் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இவரை அடுத்த கட்ட லெவலுக்கு உயர்த்திருச்சுங்க. கங்கனா ரணவத் இவங்க வந்து கிறிஷ் 3, தனுவட்ஸ், மனு, குயின் உள்ளிட்ட படங்கள்ல அவங்க நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்ல தாம் தும், சந்திரமுகி 2 படத்துல நடிச்சிருந்தாங்க. ஆனா இவங்க நடிச்ச படங்கள் பெரிய அளவுல வெற்றி பெறல. இருந்தாலும் ஒரு படத்துக்கு 15 கோடி முதல் 27 கோடி வரை சம்பளத்தை வாங்குறாங்க. 2வது இடத்துல இருக்காங்க. சமீபத்துல நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் ஹிமாச்சல பிரதேசத்துல வெற்றி பெற்று எம்பியா இருக்காங்க. பிரியங்கா சோப்ரா தமிழன் படத்தின் மூலம் சினிமாவுக்குள் நுழைந்த இவங்க பாலிவுட்டுக்கு சென்று பல வெற்றி படங்களை கொடுத்து பிளாக் பாஸ்டர் ஹிட் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹாலிவுட்டிலும் பல படங்களில் நடித்து வெப் சீரியலும் நடித்து வராங்க. இதனால ஒரு படத்துக்கு 15 கோடி முதல் 25 கோடி வரை சம்பளம் வாங்கி இவங்க 3வது இடத்துல இருக்காங்க. கேத்ரீனா கைஃப் இவங்க வந்து மைனே பியார், கியூன் கியா, எக்தா டைகர், தூம் 3, பாங் பாங் டைகர் 3 போன்ற அதிரடி பிளாக் பஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியா மேரி கிறிஸ்மஸ் படத்துல மேரி கிறிஸ்மஸ் நடிச்சாங்க. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு படம் வெற்றி பெறாம ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவங்களுடைய சம்பளம் ஒரு படத்துக்கு 15 கோடி முதல் 20 கோடி வரை சம்பளம் வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க. ஆலியா பட் பாலிவுட்டில் பிரபல நடிகையாக ஜொலித்து வரும் இவர் ஒரு படத்துக்கு 10 கோடி முதல் 20 கோடி வரை சம்பளம் வாங்கி 5வது இடத்துல இருக்காங்க. கரீனா கபூர் பாலிவுட் முன்னணி நடிகையாக வலம் வரும் நடிகைகள் ஒருவராக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு படத்துக்கு நடிப்பதற்கு 8 கோடி முதல் 18 கோடி வரை சம்பளம் வாங்குறாங்க. 6வது இடத்துல இருக்காங்க. ஷரதா கபூர் ஆகிசி, ஸ்ட்ரீட் சிக்ஸர் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க நடிக்கும் படங்கள்ல சம்பளமா 7 கோடி முதல் 15 கோடி வரை பெற்று 7வது இடத்துல இருக்காங்க. வித்யா பாலன், பா இக்ஷியா, தி ட்ரெட்டி, ஃபிக்ஷர், கஹானி, மங்கள் மிஷான் மற்றும் தமிழ்ல அஜித்துடன் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த படங்கள் முக்காவாசி வெற்றி பெற்ற நிலையில் ஒரு படத்துக்கு 6 கோடி முதல் 14 கோடி வரை சம்பளம் வாங்கி 8வது இடத்துல இருக்காங்க. அனுஷ்கா சர்மா வந்து முதல் படமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஹிட் அடிச்சதுனால இவங்களுக்கு ஏகபோக வரவேற்பு அடுத்தடுத்த படங்கள்ல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவங்களுடைய சம்பளத்தை டிமாண்ட் பண்ணி கேட்டு ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு 6 கோடி முதல் 12 கோடி வரை சம்பளத்தை பெற்று 9வது இடத்துல இருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் முன்னாள் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் தற்போது தொடர்ந்து படங்கள் நடிக்காட்டியும் இவர் நடிக்கிற படங்கள்ல 10 கோடி சம்பளம் இருந்தால் மட்டுமே கமிட்டாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படத்துல இவங்க நடிப்பை தூள் கிளப்பி மற்ற நடிகைகளை ஓரம் கட்டியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.